அதுக்காகத்தான் இப்போ நம்ம குரானை பார்த்துக்கணும். அப்போ குரான் ஒத்துக்கலன்னு நான் சொல்றேன்ல, அப்போ அது குரான்ல அதை நான் காட்டுவேன். குரான்ல இதை நம்ம வந்து பார்க்க போறோம். இப்படி இருக்கிறவனுக்கு, ஏன்னா ஒருத்தன் காஃபிரா பிறக்கிறானா அவனை பிறக்க வச்சது யாரு? அல்லாஹ். ஒரு முஸ்லீமா ஒருத்தன் பிறக்கிறானா அவனை பிறக்க வச்சது யாரு? அல்லாஹ். இப்ப அல்லாவே ஒருத்தனை இப்படியும் பிறக்க வச்சு, ஒருத்தனை அப்படி பிறக்க வச்சு, ஒருத்தனுக்கு சொர்க்கமும் ஒருத்தனுக்கு நரகமும் கொடுத்தா உலகத்துல இதை விட ஒரு பெரிய அநியாயம் வேற எதுவுமே கிடையாது. அல்லாஹ் அநியாயம் பண்ணுவானா? பண்ண மாட்டான். அப்போ வேற என்னமோ ஒண்ணு இருக்கு, நாம வந்து அதை கவனிக்க தவறி இருக்கோம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து மெசேஜ். அப்போ முஸ்லீம்களுக்கு ஏன் அல்லாஹ் சொர்க்கம் கொடுக்குறான்? எல்லா முஸ்லீம்களுக்கும் சொர்க்கம் கிடையாது. முஸ்லீம்னா அதுக்கு சில தகுதிகள் இருக்கு, அதுக்கு சில கடமைகள் இருக்கு. முஸ்லீம்களுக்குன்னு சில கடமைகள் இருக்கு. அப்போ அதன்படி வாழ்றவங்க தான் உண்மையிலே முஸ்லீம்கள். இன்னைக்கு பேர் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே அது முஸ்லீம்ங்கிறவங்க கிடையாது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ முஸ்லீம்களுடைய கடமை என்ன? யாரு சொர்க்கத்துக்கு போவாங்க? எந்த அடிப்படையில் ஒருத்தன் தன்னை முஸ்லீம்னு சொல்லிக்கலாம், சொல்லக்கூடாது? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா குரானை பார்க்கணும். நமக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் ஒன்று, அல்லாட்ட போய் டைரக்டா கேட்கலாம், யாரெல்லாம் முஸ்லீம் சொல்லு அப்படின்ட்டு. அதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லைன்னா அல்லாவுடைய தூதர்கிட்ட போய் யாரெல்லாம் முஸ்லீம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இன்னைக்கு அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இருக்கிற நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வாய்ப்பு அல்லாவுடைய தூதர் கொண்டு வந்த அல்லாவுடைய வேதம், அப்போ அல்லாவுடைய தூதருடைய போதனைகள், ஹதீஸ்கள். இந்த ரெண்டு சோர்ஸ் மூலமா தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் சில பேசிக் விஷயம், இன்னும் சில குரானுக்கு முந்தி நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய சில அடிப்படையான விஷயங்கள் இருக்கு. ஒரு மனுஷன் இன்னைக்கு வந்து உலகத்துல இருக்கிறான். ஒரு மனுஷன் இன்னைக்கு உலகத்துல இருக்கிறான். இப்போ அவனுக்கு வந்து கடவுள்னா யாருன்னு தெரியாது, அல்லானா யாருன்னு தெரியாது, கடவுளுக்கு தூதர்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டாலும் தெரியாது, மறுமை நாள்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டாலும் தெரியாது. இந்த மூன்று விஷயங்கள் குரான் இல்லாமலே ஒரு மனிதன் சிந்தித்து உணர முடியும். இந்த மூன்று விஷயங்களும் குரான் இல்லாமலே நம்மளால ஒத்துக்க முடியும். இதுக்கு குரானு தேவையில்லை. முதல் விஷயம், இந்த உலகத்துல எல்லாமே ஒரு திட்டமிட்டபடி செயல்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அல்லாஹ் யாரோ ஒருத்தன் திட்டம் போட்டிருக்கான். ஒரு மாங்காய் மரம் இருக்கு, அதுல மாங்காய் மட்டும்தான் வருது. எத்தனை வருஷம் ஆனாலும் அதுல இருந்து தேங்காய் வர மாட்டேங்குது. அப்போ மாங்காய் மரத்துல மாங்காய் மட்டும்தான் வரணும்னு ஒருத்தன் திட்டம் போட்டிருக்கான். இந்த காலத்துக்கு, இந்த ஊருக்கு, இந்த கிளைமேட்டுக்கு இந்த செடி தான் வரணுங்கிறத ஒருத்தன் திட்டம் போட்டிருக்கான். இப்போ அது மாதிரி மனுஷனும் வந்து நமக்குன்னு சில இயல்புகள் இருக்கு. எல்லாமே வந்து ஒரு நம்ம கிட்னி இருக்கு. கிட்னி இந்த வேலை தான் செய்யுது. கிட்னி வந்து நம்மளுடைய இந்த புரோட்டீனை பிரித்து எடுக்கக்கூடிய அந்த வேலையை செய்யுது. ஹார்ட் வந்து ரத்தத்தை பம்ப் பண்ணக்கூடிய வேலையை செய்யுது. குடல் வந்து நம்முடைய உணவை வந்து ஜீரணம் பண்ணக்கூடிய வேலையை செய்யுது. இந்த எந்த ஸ்பேர் பார்ட்ஸுமே மாற்றி வேலை செய்ய மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் அந்த வேலையும், அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இந்த வேலையும் செய்ய மாட்டேங்குது. ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸும் அந்தந்த வேலையை மட்டும்தான் செய்யுது. அப்படின்னா அந்த வேலையை செய்யற மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் அதுக்குள்ள செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ ப்ரோக்ராமிங் இருக்கு அப்படிங்கும் போதே ப்ரோக்ராமரும் இருக்கான் அப்படிங்கிறது மீனிங்.